தமிழ் தேசியம்ங்கிறது வேற, பெரியாரை அசிங்கப்படுத்துவதுங்கிறது இன்னைக்கு அதை செய்யும் பொழுதுதான் அவரை விரும்பின பல பேர் அங்கேருந்து வெளியேறாங்க. நம்ம ஏதோ விடுதலை போராட்டமெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஒரு பாலியல் வழக்கு. அவர் பிரபாகரனாகவும் அவரோடு பணியாற்றுகிற எல்லாருமே விடுதலை புலிகளாகவும் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை. நம்ம சீமான் பண்ணதை வந்து நியாயப்படுத்தல சார். அவர் பண்ணது தப்பு தான். அதுக்காண்டி இவ்வளவு சீக்கிரமா வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல வந்து இல்ல, அரெஸ்ட் பண்ணவே வரலையே. அவங்க எவ்வளவு பாலியல் குற்றவாளிகள் வந்து இருக்காங்க சார். அவங்களெல்லாம் வந்து எந்த ஒரு கைதுமே பண்ணல. இப்போ நடந்த ஒரு தப்பு, நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுக்குது இல்ல, நீங்க இவ்வளவு நாளுக்குள்ள எனக்கு சொல்லணும்னு சொல்லுது இல்ல, அப்போ அவங்க அந்த வேலையை பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் சீமான் வந்து தேர்தலையே போட்டியிட முடியாது அந்த நிலைமைக்கு வந்து கொண்டு போறாங்க சீமான. 8% வாக்கு வந்ததே விஜயினுடைய ரசிகர்கள் போட்டதுதான். அந்த டைம்ல அப்படி ஒரு இணக்கமா இருந்தாங்க ரெண்டு பேரும். இதற்கப்புறம் ஒரு தேர்தல் வந்து 2026ல இவருடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது தெரிய போகுது. அன்னைக்கு இதே 8% நீங்க தாண்டிட்டீங்கன்னா பெரிய விஷயம். நானே திருக்கோடியில இருக்கேன், என்கிட்ட வந்து 2 கோடி கேட்டா எப்படி என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. விஜயலட்சுமி வந்து சீமானிட்ட அந்த 2 கோடி கேட்டிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, புகாரை வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்க, அதை பத்தி பேசவே இல்லை அப்படின்னா கணக்கே வேற. நீங்க எங்கேயோ கடந்த ஒரு புகாரை தோண்டி துருவி எடுத்துட்டு வந்து வன்மமா ஒரு வேலையை செய்றீங்கன்னு சொல்லலாம். அவங்க தினந்தோறும் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. சீமான எனி காஸ்ட் வந்து ஃபேன்ஸு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாருமே விடாதீங்க. முன்ஜாமீன்லாம் எடுக்கவே கூடாது. அதாவது நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அதாவது வந்து ஹரிநாடார் ஆகட்டும், நீங்கள் வந்து நாக்கறுத்துருவேன்னு சொன்னது வந்து ஆம்பளத்தனம் கிடையாது. ஆமாம், நாக்கறுத்துருவேன் நான் சொன்னேன், கரெக்டாக தான் சொன்னேன், கரெக்டாக தான் சாகணும், அவள் கரெக்டாக தான் செத்தா அப்படின்னு சொல்லி நாளைக்கு உங்களுக்கு பேசுகிற தைரியம் இருக்குதா அப்படின்றது நான் இப்போ மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைபேச்சு அந்தரன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜோசியத்திலலாம் சொல்லுவாங்க சார், நீ எது பண்ணாலும் இதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை தான், அதனால் நீ அமைதியாக இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த நிலைமை தான் சீமானாக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. என்னைக்கு பெரியாரை பற்றி அவதூறாக பேசினாரோ அன்னையிலிருந்து அந்த கண்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு தான். இப்போ அவரை ஜெயிலில் வைக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்கல்ல சார். ஆக்சுவலாக இதில் நடந்த விஷயத்தை வந்து நம்ம ஏதோ விடுதலை போராட்டமெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இது வந்து ஒரு பாலியல் வழக்கு. இன்னொன்று, அரசாங்கத்தையோ அதிகாரத்தையோ எதிர்த்து நீங்கள் மல்லு கட்டவே முடியாது. ஏன்னா அதிகாரம்ங்கிறது பலம் வாய்ந்தது. அது ஒரு யானை. இப்போ கலைஞரே குண்டு கட்டா தூக்கிட்டு போன இதே போலீஸ் தானே. கலைஞர் எத்தனை முறை இங்கே முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, எவ்வளவு போலீஸ அதிகாரிகளை அவர் பார்த்துருப்பாரு. ஆனால் அவரையே நள்ளிரவில் கைது பண்ணி தூக்கிட்டு போனவங்க தானே. அப்போது ஒரு காவல்துறை வரும் பொழுது நீங்கள் அவங்கள்ட்ட என்னவா நடந்துக்கணுங்கிறது மிக முக்கியம். இங்கே நம்ம வந்து விடுதலை போராட்டம் நடத்தின இப்போ அவர் வந்து பிரபாகரனாகவும் அவரோடு பணியாற்றுகிற எல்லாருமே விடுதலை புலிகளாகவும் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை உண்மை. உங்கள் மீது வைக்கப்பட்டது ஒரு பாலியல் புகார். அது தொடர்பாக நீதிமன்றம் வந்து ஒரு கருத்தை சொல்லுது, உயர் நீதிமன்றம். ஏன் அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, உடனடியாக விசாரணை என்னன்னு விசாரித்து 3 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு அறிக்கை சொல்லுங்கிறாங்க. அப்போ காவல்துறை வேகம் காட்ட வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா நீதிமன்றத்துக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஸோ அப்போ வந்து அடிக்கடி வீட்டுக்கு வரத்தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ அதிகாரிகள் வராங்களா, கதவை திறந்துட்டு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்னவோ சொல்ல போகிறாங்க. இப்போ கதவுல ஒட்டினதை கிழிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லைங்கிறேன்னா. இல்லை சார், அவங்க எடுத்து படிக்கிறதுக்காக தான் கிழிச்சேன்னு சொல்கிறாங்களே சார். அவங்க அப்படி கிழிக்கும் போது கவனமாக கிழிச்சு கொண்டு போய் அவங்க கையில் கொடுக்கணும்ல. வரக்குன்னு இழுத்து அதை படிக்கவே முடியாது. அவர் கிழிக்கிறத பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரியே கிழிக்கிறாரு. அப்போ ஏதோ ஒன்று உண்மைக்கு புறம்பா அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மீது ஒரு பாலியல் வழக்கு வந்துருச்சு, அது உண்மை பொய் அவரே உண்மைன்னு அதை ஒத்துக்கிறார். பல ஆமாம் எல்லாமே அவர் ஒத்துக்கிறார். இப்போ அது என்ன, அது நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகுது, அதெல்லாம் வேற. சம்மன்னு ஒன்று ஒட்டுறாங்களா, இருந்து தொலைச்சிட்டு போட்டுமே என்னப்பா, அது எதுக்கு கிழிக்கணும்? அவர் ஊரில் இல்லை, ஓட்டிட்டு போயிட்டாங்க, இருக்கட்டும், அதனால உங்களுக்கு என்ன இழுக்கு நேர்ந்துட போகுது. சரி ரைட்டு, கிழிச்சாச்சு. இவர் வந்து ஆஜர் ஆகறன்னு தானே சார் சொல்றாரு. இல்லை கிழிச்சாச்சு. கிழிச்ச பிறகு நீங்கள் அந்த காவல்துறை வந்து அந்த ஆத்திரத்தோட உள்ளே வராங்க, ஏன் கிழிச்சிங்கன்னு கேட்கறதுக்கு. இதுக்கு சட்டத்திலலாம் இடம் கிடையாதுங்கிறாங்க, அதெல்லாம் வேற. சட்டத்தின்படி நடக்கணும்னா நம்ம நாடு சட்டத்தின்படி நடக்கிற நாடா கிடையாது. இல்லை, இப்போ இங்கே அதிகாரம்ங்கிறது அது வேலையை காட்டும். இங்கே உள்ள வந்தேன், நான் துப்பாக்கியை கொடுக்கத்தான்
நினைச்சேன்னு சொல்றதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இந்த தள்ளு முள்ளு நம்ம பார்க்குறோம். ம், ம், ம். நீங்கள் கையை தூக்கிட்டீங்கன்னா அவங்களே துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. ம், ம். நீங்கள் அப்புறமா லைசன்ஸை காட்டி துப்பாக்கியை மீட்டுட்டு வர போகிறீங்க. அங்கே ஒரு ரசாபாசம் நடக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் பேசுவதை கேட்டு நீங்கள் உணர்ச்சி பிரவாகத்தில் ம். அண்ணன் தான் பிரபாகரன் நினச்சி ஒரு வேலையை பார்க்குறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே அப்படி போய் இறங்கியிருக்கு. அது இல்லை. இங்கே அரசியலுங்கிறது வேற. ம், ம். நீங்கள் அரசியல் அணுகுமுறையே தப்பாக இருக்குங்கிறேன் நான். ம், ம். அடிதடியாகவும் ஆக்ரோஷமாகவும் ஆணவமாகவும் இருக்குது. ம், அது மாற்றணும் முதல்ல. ம், ம். அது மாறினாதான் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க யதார்த்தத்துக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க. இந்த அசம்பாவிதத்தை அவங்க தவிர்த்திருக்கலாங்கிறேன் நான். ம், ம். சார் இப்போ நம்ம சீமான் பண்ணதை வந்து நியாயப்படுத்தல சார். அவர் பண்ணது தப்பு தான். அதுக்காண்டி இவ்வளோ சீக்கிரமா வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல வந்து இல்லை, அரெஸ்ட் பண்ணவே வரலையே அவங்க. இல்ல சம்மன் ஓட்டியிருக்காங்க. இப்போ எவ்வளோ பாலியல் குற்றவாளிகள் வந்து இருக்காங்க சார். அவங்களெல்லாம் வந்து எந்த ஒரு கைதுமே பண்ணல. எப்பவோ நடந்த ஒரு தப்பு. அது தப்பு நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுக்குது இல்லை, நீங்கள் இவ்வளோ நாளுக்குள்ள எனக்கு சொல்லணும்னு சொல்லுது இல்லை. அப்போ அவங்க அந்த வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ நாள் விட்டுட்டு நீதிமன்றம் இப்போ சொல்லுது. இன்னொன்று, சம்மந்தப்பட்ட அந்த பெண்மணி வந்து நேற்று வரைக்கும் அவர் மீது புகார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, புகாரை வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்க, அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னா கணக்கே வேற. நீங்கள் எங்கேயோ கடந்த ஒரு புகாரை தோண்டி துருவி எடுத்துகிட்டு வந்து வன்மமாக ஒரு வேலையை செய்கிறீங்கன்னு சொல்லலாம். அவங்க தினந்தோறும் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் வந்து இப்போ ஒரு பக்கம் பழிவாங்க உணர்ச்சி இருக்குது. அதை நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. அதுதான் அரசியல். உங்களை அரசியல் ரீதியாக நான் அடிக்க முடியலன்னா வேற என்னத்துல நீ சிக்குவன்னு பார்த்து அடிக்கிறது தான். அதை நம்ம வந்து அரசியல்ல இது சகஜம்தான், தவறுன்னு சொல்லவே முடியாது. நீங்க ஏன் கலைஞர் நள்ளிரவுல போய் கைது பண்றீங்க? காலையில வாங்கன்னா வரமாட்டேன்னு சொல்ல போறாரு அவரு? ஏன் மத்தியானம் நீங்க போய் கதவு தட்டி, சார் உங்களுக்கு வந்து வாரண்டோட வந்திருக்கோம் வாங்க சார்னா வரமாட்டாரா அவரு? ஏன் ராத்திரி 12 மணிக்கு போறீங்க? அதுதான் வன்மம். அந்த வன்மத்தை எல்லா அரசும் கடைபிடிக்கும். நாளைக்கு சீமான ஆட்சிக்கு வந்தாலும் அவரை பிடிக்காதவங்களே இப்படி பண்ணுவார். அதுதானே, அதுக்கு தானே அதிகாரத்தை வாங்குறாங்க கையில. அவ்வளவு போராட்டம் எதுக்கு அதிகாரத்தை கையில வச்சுட்டு நாக்கு வடிக்கிறது? இல்ல சார், முன்னாடி எல்லாம் ஜெயிலுக்கு போனா வந்து ஒரு தியாகி மாதிரி பார்ப்பாங்க சார். இப்பெல்லாம் அந்த பிம்பம் வந்து இல்ல. ஒன்ஸ் ஜெயிலுக்கு போயிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நீங்க எதுக்காக போறீங்கன்னு இருக்குல்ல. அரசியல் கைதியா போனீங்கன்னா உங்களை வந்து வெளியில வரும்போது மாலையை போட்டு எங்களுக்காக நீங்க போனீங்க சிறைக்குன்னு மக்கள் பார்ப்பாங்க. அதுல ஒன்றும் யாரும் வந்து உடனே அவரை தவறெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன கைதியா உள்ள போறீங்கிறது. அவங்க மனைவி பேசும்போது வந்து சொல்லியிருப்பாங்க, என் புருஷன் வந்து எங்கேயுமே ஓடி ஒளி இல்லை, 3 வேளை ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துட்டு தானே இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி கட்டாயப்படுத்துறீங்க? அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் கூட்டு போயிட்டு இந்த பார்க்கில் நிற்க வச்சு அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் சீமானோட வளர்ச்சியை அழிக்கிறதுக்காக தான் பண்றாங்கன்னு சொல்றாங்க சார். இதுக்கப்புறம் சீமான் வந்து தேர்தலையே போட்டியிட முடியாது, அந்த நிலைமைக்கு வந்து கொண்டு போறாங்க சீமான. இல்லைங்க, அரசியல் அழுத்தம்ங்கிறது உங்களுக்கு இருக்கும். இங்க சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். நீங்க வந்து ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு வழக்கறிஞர் வைக்க முடியும்னா அதே செல்வாக்கோடு இன்னைக்கு சீமானும் இருக்காரு. நாளைக்கு நீதிமன்றம் முடிவெடுக்க போற விஷயம். அதற்கு முன்னால் உங்களுக்கு ஏதாவது மன உளைச்சல் கொடுக்க முடியுமான்னு எல்லா கட்சியும் பார்க்கும். அதுதானங்க அதிகாரத்தின் வேலை. இப்போ திமுக வந்து அப்படி பரிசுத்தமா தாய்மை உள்ளத்தோட சீமான அணுகி வாங்க சார் உட்காருங்க சார்னா கேட்கும். இப்படிதான் அணுகுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இடத்தில் ஒரு பிரச்சனை வராம அதை ஹேண்டில் பண்றதுதான் சரி. ஏன்னா உங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அப்படி. அப்போ இதை வந்து முள்ளுல சேலைப்பட்ட மாதிரி நமக்கும் அசிங்கப்பட்டுறாம சேலையும் கிழிஞ்சிடாம அழகா எடுக்கணும். அதுதான் இன்னைக்கு வந்து அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிற டாஸ்க்கு. ஆனா என்ன பண்றீங்க, எல்லாத்தையும் உணர்ச்சி பூர்வமா ஹேண்டில் பண்றீங்க. எல்லா விஷயங்களையும் எல்லாத்துக்கும் கோவப்படுறது, எல்லாத்துக்கும் முறைக்கிறது அப்படின்னா இப்படிதான் போய் முடியும். நம்ம எப்படி சார் அதை வெளிக்காட்ட முடியும்? ஏன்னா கூட வந்த ஆட்கள் எல்லாருமே வெளிக்கட்சியில போய் சேர்றாங்க, நமக்கு துரோகம் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு துரோகம். நீங்க தமிழ் தேசியம்ங்கிறது வேற, பெரியாரை அசிங்கப்படுத்துவதுங்கிறது வேற. இன்னைக்கு அதை செய்யும் பொழுதுதான் அவரை விரும்பின பல பேர் அங்கேருந்து வெளியேறாங்க. இன்னொன்று வந்து இன்னைக்கு அரசியலுங்கிறது வந்து உங்க இலக்கை நோக்கி நீங்க பயணம் பண்ணணும். அந்த பயணம் வந்து குண்டு செட்டில் குதிரை ஓட்டின மாதிரி சுற்றி சுற்றி ஒரே இடத்துல வந்துட்டு இருந்ததுன்னா நீங்க எப்போ உங்க இலக்கை போய் அடைவீங்க? நீங்க அரசியல் இன்னைக்கு நீங்க நடத்தணும்னா பணம் இல்லாமல் அரசியல் கட்சி நடத்த முடியாது. அங்கங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க, ஒரு நோட்டீஸ் அடிக்கிறாங்க, ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்கன்னா கூட காசு தேவைப்படுது. அப்போ அங்கங்க கூலி வேலைக்கு போறவங்க எவ்வளவு நாள் அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க? ஒரு கட்டத்தில் அவங்களே போர் அடிச்சு போய் இவர் என்னங்க அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டேங்கிறாரு, எல்லாரையும் பிடிச்சி திட்டிகிட்டே உட்காந்தா நீங்க எத்தனை வருஷத்துல உங்க லட்சியத்தை அடைய முடியும்? அரசியல்ங்கிறது ஒரு வியூகம் தானேங்க. இல்ல அப்ப அவருக்குன்னு ஒரு கொள்கையை வச்சிட்டு இருக்காருல்ல சார். நான் வந்து தனியா தான் போட்டிடுவேன்னு சொல்றாருல சார், கூட்டணி இல்லாம. வளரணும்ல. இந்த 8% வாக்கு
வந்ததே விஜயினுடைய ரசிகர்கள் போட்டது தான். அந்த டைமில் அப்படி ஒரு இணக்கமாக இருந்தாங்க ரெண்டு பேரும். இதற்கப்புறம் ஒரு தேர்தல் வந்து 2026 இவருடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது தெரிய போகுது. அன்னைக்கு இதே 8% நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா பெரிய விஷயம். இப்போ ஏன் கொத்தா வெளியேறாங்கன்னா ஒரு அதிருப்தி இருக்குது, தலைமை மீது ஒரு அதிருப்தி இருக்குது. அதனால் வெளில போகிறாங்க. போகிறவங்களே அவர் வந்து தடுத்து நிறுத்தி பேசுகிற மாதிரி தெரியல. ஏன்னா பல கட்சிகளில் ஏதோ ஒரு அதிருப்தியிலே வெளியில் கிளம்புவாங்க. ஆனால் அவங்கள போக விடாமல் தலைமை வந்து பேசும். அல்லது லோக்கலில் இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் போய் உட்காருவார். ஒரு சாதாரண தொண்டராக இருப்பார். போய் என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் போகிற நீ, நான் என்ன வேணும்னா அது கேட்பாங்க. அதான் சொல்கிறேன், நீ போனால் எனக்கு என்ன அப்படின்னா ஒருத்தன் போகணும்னு நினைக்கிறவன் கூட 5 பேரை கூட்டு கிளம்புவான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போது அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது. நம்ம இங்கே நடத்துறது வந்து விடுதலை போராட்டம்லாம் கிடையாது, நம்ம பிரபாகரனும் கிடையாது. அவ்வளோ பெரிய பிரபாகரனே கொண்டு விட்டாங்க. அதுதான் அதிகாரம். அப்போ நீங்கள் அதையெல்லாம் பார்த்தாவது நம்முடைய இலட்சியத்தை நாம் தொடரணும்னா நீங்கள் எங்கே எப்படி போகணுமோ அப்படி தான் போய் தொடரணும். நானே திருக்கோடியில் இருக்கேன், என்கிட்ட வந்து 2 கோடி கேட்டால் எப்படி என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் சார். விஜயலட்சுமி வந்து சீமானிக்கிட்ட அந்த 2 கோடி கேட்டிருப்பாங்களா சார்? அதெல்லாம் நமக்கு தெரியலங்க. அதுக்குள்ளே அவங்க சொல்கிறாங்க, இவங்க கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு அவங்க ஒரு பதிலை சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியல. அந்த ஒன்று ஒவ்வொரு முறையும் வீடியோ போடும்போதும் 50,000 தர்றேன்னு சொன்னீங்களே, 50,000 தர்றேன், அவங்க கணக்கு முழுக்க காசு பிடுங்கிறதுலேயே இருக்குது. இப்போ ஒரு காதல், நான் அவரை இழந்துட்டேன், அவரோட வாழணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது வேற. 50,000 தரேன், நீங்கள் ஏன் கொடுக்கல, அவர்கிட்ட பணம் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஏன் கொடுக்கல, இப்படியே எப்போ பேசினாலும் பணம் 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 பணம்னா அந்த நோக்கம் என்னன்னு நமக்கு புரியல. ஸோ அதனால் இதில் நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டீங்க, அதுலேருந்து சாத்வீகமாக வெளியில் வர்றதுக்கு என்ன வழியோ அதை தான் பண்ணுமே தவிர அதை மேலும் 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 கிரியேட் பண்ணுறது, அதை மேலும் புறையோட வைக்கிறது வந்து எந்த விதத்திலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறது இல்லை சார். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்துருச்சு. இப்போ சீமானோட அந்த எதிர்காலம் வந்து எப்படி இருக்கும்? நாம் தமிழர் கட்சியோட அந்த எதிர்காலம் வந்து எப்படி சார் இருக்கும்? எனக்கு தெரிந்த அது ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் கட்சிக்காரங்க வெளியேறிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அதிருப்தி அவர் மீது நிலவுது. ஒரு பக்கம் ஆளுங்கட்சி அவருக்கு எதிரான பல வேலைகளை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாமே சேர்ந்து ஒரு அஸ்தமனத்தை நோக்கி தான் போய் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றிகள் சார். நன்றி.